கருணை வழிபாட்டி அருட்பா மறுப்பான்றாங்க. இதுல உயர்நீதிமன்றத்துல கேஸ் போடுறாங்க. அதுதான் பாசிட்டிவா தான் சொல்றாரு. என்னை போய் நோடாம நோய் இருந்தது யாருமே இல்லைன்னு சொல்றாரு. அப்போ எல்லா சுத்தத்தையும் மறந்து கிட்ட வந்துட்டார் உமேஷையா. அவர் வர வரைக்கும் அந்த பில்லிங் பிளான்ஸ் அந்த இடத்தை நிரப்புவதற்காக அதான் பண்ணிட்டு 156 வருஷமா என்ன பண்றேன்னா வீண்காலம் நான் உட்படதான் நான் ஒன்னும் பெரிய யோக்கியமா பேசுறேன். நான் உட்பட வீண்காலம் கழித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அவர் சொன்ன நிலையை நம்ம அடைஞ்சோம்னா 156 வருஷமா யாருமே அந்த நிலையை அடையல. இது ரொம்ப வருத்தமா ஜீவகாரண ஒழுக்கம் அது ஒண்ணு இருந்தா வேற ஒண்ணுமே உங்களுக்கு தேவை இல்லை. எல்லா நிகழ்ச்சி சத்சங்கம் பண்ணுங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பண்ண வேண்டியது ஜீவ அனுபவம். நான் போய் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன், ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சாப்பிட்டவர் சொல்றா பரவாயில்ல. சாப்பிட்டவர் சொல்றாரு புனிதர் போய் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டாரா நல்லா இருந்ததா சத்தியமா ரெண்டு. அப்ப அடையிற சாதனை அதை விட்டுட்டோம். ஜீவகாரண ஒழுக்கத்தை இப்ப கருத்து 3 மாதம் எடுத்துட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு தான் அப்படிதான் பண்ணிடுது. அகவல் படிக்கிறது அன்னதானம், அகவல் படிக்கிறது ஜீவகாரண ஒழுக்கத்தை நான் கடைபிடிக்க மாட்டேன். ஆனா சோறு போட்டுட்டே இருப்பேன், அகவல் படிச்சுட்டே இருப்பேன். உயர்ந்தேன்னு சொல்லிட்டு சொல்றது எவ்வுயிர்களும் எண்ணிட வின்புற செய்யவும் அவ்வுயிர்களுக்கு கூட உயிர்களோட துன்பத்தை நீக்கணும் அவர் ஆசை. ஆனா நம்ம ஆசை வேற. நான் மன்னவில அடையணும், ஆண்மலாம் அடையணும், அந்த ஆசையை ரெண்டாவது தான் வைக்கணும். முதல் ஆசை எதை வைக்கிறேன்னா எல்லா உயிரோட துன்பத்தையும் முடிச்ச இடத்துல பண்ணிக்கணும். நம்மளால எல்லாத்தையும் நீக்க முடியாது. முடிச்ச அளவுக்கு அவரோட தரத்துக்கு ஒன்றபடி நம்மளால முடிச்சபடி பிற துன்பத்தை நீக்கணும். நீக்க முடியலையா சகாயம் பண்ணி அவங்க துன்பத்தை நீக்க வைக்கணும் அப்படின்னு விசாரம் பண்ணுங்க. அவர் கீழே விழும்போது அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. நம்ம கிட்ட சாப்பாடு வாங்கணும்னு அப்படியே வாங்குறான். சண்டை போட்டு அடிச்சு உதச்சு மிதிச்சு கூட்டத்துல முட்டி வாங்குறான். அவனுக்கு தான் நம்ம சாப்பாடு கொடுத்துருக்கோம். அப்போ பரவாயில்ல சரியா பண்ணல. நம்ம ஏதாவது சொல்லுறோமா நம்ம சாப்பாடு போடுறோம், அவன் வாங்கி சாப்பிட்டு போயிடுறான், பேச முடியல, மகாபத்திரோட சொல்ல மாட்டேன்றான். அப்புறம் வருஷ கணக்கில் சாப்பாடு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு அவனுக்கு எதுக்கு ஒரு பேரு, எதுக்கு நானு, எதுக்கு செலவு, இதுவரை என்ன நம்பி 4 பேர் காசு கொடுத்து ஜீவகாரணம் செய்யுங்க. ஜீவகாரணம் செய்யும் போது அவர்களை நன்முயற்சி மாத்துங்க.